சீமா என்ன பண்ற? அவ வயித்துல குழந்தை இருக்கு, அவ அம்மா. அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. குழந்தை உங்களுக்கு வேணும்ல, அப்போ நீங்க வாயை மூடிக்கிட்டு இருங்க. நான் என்னெல்லாம் செய்யறேனோ அதையெல்லாம் என்ன செய்ய விடுங்க. இல்லனா அன்னையில இருந்து சந்திரா சீமா கஸ்டடியில தான் இருக்கிறா. அந்த அமிர்த கலசம் எங்க இருக்குன்னு சந்திரா யார்கிட்டையும் என்ன ஆனாலும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டா. கைதியா இருந்துகிட்டே தான் வயித்துல இருந்த குழந்தைய பிரசவிச்சா. சீமா சந்திராவை கைதி பண்ணி எங்க வச்சிருக்கிறான்னு கூட எனக்கு இவ்வளவு நாளா தெரியாது. ஆமா, நான் சந்திராவை பார்த்தே பல வருஷங்கள் ஆயிடுச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்திரா வந்த பர்த்டே பார்ட்டியில தான் பார்த்தேன். நீ கூட்டிட்டு வந்ததுனால பார்த்தேன். பாவம் சந்திரா ரொம்ப துர்பாகியசாலி. பெத்த குழந்தையோட முகத்தை பார்க்கிற பாக்கியம் கூட கிடைக்கல அவளுக்கு. ஆனா அந்த அமிர்த கலசம் எங்கதான் இருக்கு? எனக்கு தெரியாதுமா. அக்கா அக்கா, அந்த அமிர்த கலசம் ரொம்ப புனிதமானது, அருள் நிறைஞ்சது. அன்னைக்கு ராத்திரி மட்டும் அமிர்த கலசத்தோட நீர் அம்மாவோட வயித்துல விழாம இருந்திருந்தா இன்னைக்கு என்னால சேஷன் நாகினி ஆயிருக்க முடியாது. சாரதா, நாம எப்படியாவது அந்த அமிர்த கலசத்தை தேடியே ஆகணும். சீக்கிரமாவே, ரொம்ப ரொம்ப சீக்கிரமாவே அந்த அமிர்த கலசம் நமக்கு கிடைக்கும். ஓம் நம சிவாய. அமிர்த கலசம். அசுரர்கள் அமிர்தத்தை குடிச்சு தேவர்கள் ஆகலாம்னு விரும்பினாங்க. அப்போ மொத்த சண்டையும் அமிர்தத்துக்காக தான். இப்போ இந்த அசுரர்கள் அதை அடையணும்னு ஆசைப்படுறாங்க, அதுக்கான வேலையை செய்யறாங்க. அவங்க அதுக்கு தான் ஆசைப்படுறாங்க. அசுரர்கள் எல்லாமே தேவனாக்கி மகாதேவன் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க. 7 நாள், வரப்போற 7 நாள் உங்க 2 பேருக்குமே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். 7 நாளைக்கு அப்புறமா வரப்போற அமாவாசை வருஷத்துக்கு ஒரே ஒரு முறை தான் வரும். இந்த அமாவாசை அன்னைக்குதான் என்னோட பாட்டியும் இறந்து போனாங்களா? சாதாரண மரணம் இல்ல, அகால மரணம். அதே அமாவாசை தான் இப்பவும் வருது. அந்த அமாவாசை அன்னைக்கு இந்த அசுரர்கள் பெரிய சதி திட்டத்தை கண்டிப்பா நிறைவேற்றுவாங்க. சதி திட்டத்தை தயார் பண்ணிட்டேன். இந்த முறை நான் போட்டிருக்கிற பிளானே வேற. 7 நாளைக்கு அப்புறமா நாம மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி ஆகணும். இவ்வளவு நாளா நாம எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோமோ அதை நாம அடைய போறோம். நாம இவ்வளவு நாளா தேடின பொருள் யார்கிட்ட இருக்குன்னு இப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு. என் உண்மையான சுயரூபத்தை இனிமேதான் நீங்க பார்க்க போறீங்க. மாபெரும் யுத்தம் நடக்க போகுது. இன்னும் 7 நாள்ல இந்த நாடே அழிய போகுது. பேரழிவு, சீரழிவு. இந்த உலக வரைபடத்துல இருந்தே இந்த நாட்டோட பேரும் அடையாளமும் நிரந்தரமா நீங்க போகுது. அதுக்கான முழு பொறுப்பையும் இந்த சீமா ஏத்துக்கிறா. டோன்ட் வரி சார், நான் கேரண்டியா சொல்றேன், நம்ம நாட்டுக்கும் நம்ம குடிமக்களுக்கும் எந்தவித ஆபத்து வர நான் விட மாட்டேன் சார். ரிஷப், நமக்கு கிடைச்ச சோர்ஸ் படி செங்கிஸ்கான் ஆளுங்க இன்னும் 7 நாளைக்குள்ள நம்ம நாட்டில் பெரிய தாக்குதல் நடத்த போறாங்க. ஐ நோ சார், என்னையும் அட்டாக் பண்ண முயற்சி பண்ணாங்க சார். பட் ஐ அஷ்யூர் யூ, இந்த நாட்டை யாரும் அட்டாக் பண்ண விடாம நான் பாத்துக்கிறேன். 7 நாள்ல இந்த கும்பல் நம்ம நாட்டை அடியோடு அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. தினம் புது சண்டை, புது தாக்குதல், புது திட்டம்னு 7வது நாள் நம்ம நாட்டையே அழிச்சிருவாங்க. ஏன்னா 7 நாளைக்கு அப்புறமா இந்த வருஷத்துடைய மிகப்பெரிய கிரகணம் வரும். அன்னைக்கு சேஷநாகருடைய சக்தி ரொம்ப பலகீனம் ஆயிடும். அந்த இரவு ரொம்ப ஆபத்தானது. அந்த 7வது நாள் கிரகத்தன்னைக்கு உங்களுக்கு மட்டும் ஆபத்து இல்ல, இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய ஆபத்து காத்துட்டு இருக்கு. இந்த 7 நாளுமே நீங்க 2 பேருமே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சிவ பக்தர்களுக்கு வரப்போற இந்த ஆபத்தை நீங்க 2 பேருமே எப்படியாவது கடந்துதான் ஆகணும். ஆனா அதுக்கு முன்னாடி அந்த அமிர்த கலசம் எங்க இருக்குன்னு நீங்க கண்டுபிடிச்சாகணும். அந்த அமாவாசை அன்னைக்கு இந்த உலகத்தை அந்த ஆதிசிவனால மட்டும்தான் காப்பாற்ற முடியும். அமாவாசை, இந்த அமாவாசை உன்னோட அழிவா மாறி உன்னை மொத்தமா அழிச்சிடும் சேஷநாகினி. ஒட்டு மொத்த நாடும் அழிஞ்சு போயிடும், முழுசா அழிஞ்சிடும். உன்னால எதுவும் பண்ண முடியாது. உன்னால உன் நாட்டை காப்பாத்தவே முடியாது. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இனி நீ தாராளமா நான் தான் சேஷன் நாகினின்னு சொல்லு.